அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்முடைய திராவிடர் மாடல் ஆட்சியினை தேர்தல் அறிக்கையை குறிப்பாக எடப்பாடி அவர்கள் சொன்னதை செய்யவில்லை என்கின்ற வகையில் பொதுமக்கள் மத்தியில் குற்றம் சாட்டுகளை சுமத்திக் கொண்டிருக்கின்றார். எடப்பாடி கவனத்திற்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், உங்களுடைய அம்மா அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னது என்ன? 2016ஆம் ஆண்டு அனைத்து பெண்களுக்கும் செல்போன் வழங்கப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதியை சொன்னார்கள். ஏதாவது ஒரு பெண்களுக்கு செல்போன் வழங்கியது உண்டா? அது மட்டுமல்லாம எங்க குடும்ப பெண்களுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு ஸ்கூட்டர் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு மானிய விலையில் 50% வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு 20% மானிய விலையில் வழங்கப்படும் சொன்னார்கள். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிய வக்கும் திராணியும் இந்த அதிமுக ஆட்சிக்கு இருக்கிறதா என்பது எனது கேள்வி. இன்னும் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 58 வயது முதியவர்களுக்கு கட்டணமில்லாத பயணம் செய்யலாம் என்று அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை சொன்னவர்கள் தான் அந்த அதிமுக காரர்கள், அதிமுக தலைமை. அதனுடைய தன்மையும் அதனுடைய வேகமும் எங்கே? இந்த எடப்பாடிக்கு தெரியுமா? இன்றைய தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த எடப்பாடி அவர்களுக்கு தெரியுமா என்று கேட்டால், அது முற்றிலும் தெரியாத ஒரு மனிதராய், ஒரு 4 காலு ஒரு விலங்காய் தான் அவர் எப்படி தவிர்ந்து ஆட்சி பொறுப்பிற்கு வந்தாரோ, அதே போல் அனைவரும் எது சொன்னாலும் நம்பிவிடுவார்கள் என்கின்ற வகையில் பேசிக் கொண்டு வருகின்றார். ஆனால் எங்க திராவிடர் மாடல் ஆட்சியில் எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லுகின்ற செய்வார் என்கின்ற வகையில் மக்கள் அவர்கள் வாக்களித்தார். இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருவோம் என்று சொன்னார் திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாரா? இல்லை. நாட்டு மக்கள் பாகுபாடு இல்லை, கட்சி பாகுபாடு இல்லை. இலவச சிலிண்டர் அடுப்பை தருவோம் என்று சொன்னால் குடிசை வீடுகளுக்கு மட்டும்தான் அன்றைய காலகட்டத்தில் தரவில்லை, அனைத்து வீடுகளுக்கும் தரப்பட்டது. அதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு கழகத் தலைவர் இந்த குடிசைகளை அகற்றி கலைஞர் கனவு திட்டங்களை அறிமுகம் செய்து அதை மக்களுக்கு குடிசை இல்லாத தமிழ்நாடை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார் இன்றைய நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள். ஆக தலைவர் கலைஞருடைய காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்கின்ற வகையில் தலைவர் கலைஞருடைய ஸ்டைலாக இருந்தது. இன்றைக்கு கழகத் தலைவர் தளபதி ஸ்டைல் எப்படின்னா, சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம், சொல்லாததை செய்வோம். எப்படி சொல்லாததை செய்வோம் என்று சொன்னால், மாணவர்களுக்கு நாங்கள் காலை உணவு திட்டம் என்பதை நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு நடைமுறை காட்டியிருக்கின்ற தமிழ்நாடு முதல் ஐநா சபை வரை பாராட்டுகின்ற ஒரு மகத்தான ஆட்சி நம்முடைய ஆட்சி, கழகத் தலைவர் தளபதி ஆட்சி விளங்கிக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கு சபதம் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு வெல்வோம் 200, படைப்பும் வரலாறு. வாழ்க தமிழ், வளர்க திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று சொல்லி நன்றி, வணக்கம்.